ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா பரீட்சை எக்ஸாம் ஜூலையில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? அதை நம்ம எப்படி வியூ பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. அதுதான் ஹவு டு வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்க்க தெரிஞ்சவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ புதுசாக எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பரீட்சை எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வியூ பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பரீட்சை எக்ஸாம் வந்து பரீட்சை எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் பார்க்கணுன்றவங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போது நியூவாக எழுதியிருக்கோங்க, ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கோங்க, ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் போய் வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ப்ரொசீஜர் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இதில் நீங்கள் உங்களுடைய கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வெப்சைட், நான் சொல்கிற வெப்சைட் டைப் பண்ணுங்கள். www.dbhpscentral.com. இதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனாலே ஓகேவா, நான் இந்த வெப்சைட் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இது ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹோம் பேஜ். இது நான் வந்து மொபைல் வியூவில் காமிக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. சிஸ்டம்லனா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்டடாகவே வரும். ஓகேவா? வெல்கம் டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா வந்திருக்குல்ல. இதில் பாருங்கள், நிறைய மெனூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா. அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் என்னென்னா எக்ஸாமினேஷன் போகலாம். இந்த எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லோயர் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா. லோயர் ஹால் டிக்கெட் இங்கே கேரளா தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் அப்படின்றதுனால இந்த ரிசல்ட்ஸ்னே உங்களுக்கு ஹோம் பேஜில் இருக்கும். ஓகேவா? ரிசல்ட்ஸ் லோயர் மெட்ராஸ் கேரளா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ்குள்ளே உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்டேட் செலக்ட் த ஸ்டேட்டுன்னு கேட்குதா. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எழுதியிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை அப்படின்னா சென்னை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸாம் டைப். ஓகேவா? இது வந்து லோயர் எக்ஸாம் பரீட்சை. எக்ஸாம் நேம் வந்து கேட்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் பரீட்சைன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? பரீட்சை தான் இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. பரீட்சை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் எக்ஸாம் மந்த் அண்ட் இயர் இருக்கு இல்லையா. பரீட்சை எக்ஸாம் எப்போ நடந்தது? ஜூலை இல்லையா. ஜூலை கிளிக் பண்ணிக்கோங்க. இது 2024 டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பிரச்சாரக் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் பிரச்சாரக்காக இருந்தீங்கன்னா இதில் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வியூ ரிசல்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டோட மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் இதுவே நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் நம்பருன்னு இருக்கு இல்லையா, இந்த காலமில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ரம் டு 2 இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஃப்ரம்லேயும் டைப் பண்ணணும், டூலேயே டைப் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் வரும். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைனாக நீங்கள் சீரியஸ் நம்பர் வந்து லைனாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஷனாக நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்படின்னா என்னென்னா ஃப்ரம் டு 2த்துலையுமே உங்களோட நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வியூ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதிலே பாட்டம்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.